பாக்கியலட்சுமி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே கோபி வீட்டுக்கு வந்த உடனே பாக்கியா கோபிகிட்ட தனியாக பேசணுன்னு ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ரூமுக்கு அழைச்சிட்டு போன கோபிகிட்ட பாக்கியா சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? இது மாதிரி ராதிகா உங்களை நம்பி தானே உங்க கூட வந்தாங்க, அவங்களுக்காக எங்களை விட்டுட்டு போனீங்களே, அப்படி இருக்கும்போது இப்படி கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் நீங்கள் பட்டுக்கு இருக்கீங்களே. ராதிகா இப்போது அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதுவும் தனியாக ஒரு பெண் குழந்தை வச்சுட்டு அவங்க என்னென்ன பாடு பண்ணுறாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் கோபி. என்றைக்கு நீங்கள் ராதிகா தான் முக்கியம்னு என்னை விட்டுட்டு அங்கே போனீங்களோ, அதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக ராதிகாவை பார்த்துக்கிட்டீங்களா? ராதிகா கூட இருக்கும்போது ராதிகாவுக்கு நிம்மதியை கொடுக்கல. இப்போது அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கீங்க. பாவம் ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மனசு உடஞ்சி போய் நிம்மதி இல்லாமல் இப்போது வீட்டை காலி பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் வருவீங்க பேசுவீங்கன்னு உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய பாவம் கோபி. அது மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இப்போ பண்ணுறது சரின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே நாளைக்கு இனியாவுக்கு கல்யாணம் ஆகலாம், அப்படி இனியாவுக்கு கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை உங்களை பற்றின விஷயம் தெரிஞ்சால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது சரின்னு நினச்சிக்கிட்டு அவரும் நம்ம குழந்தைக்கு பண்ணால் நல்லா இருக்குமா? சொல்லுங்கள் கோபி. அப்போது இனியாவுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா கோபி? சொல்லுங்கள். நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் கோபி நாளைக்கு நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை முடிவு பண்ண போது. அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கோங்க. ஆனால் ராதிகா இங்கே வரும்போது எப்படி இருந்தாங்களோ அதெல்லாம் இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிப்போச்சு. பாவம் ராதிகா மனசு உடைஞ்சு போய் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இந்த பாவத்தில் மட்டும் நீங்கள் ஆளாகிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்துடுறாங்க. கோபி ஒன்றே இங்கே இது மாதிரி நான் ராதிகாவை போய் பார்த்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கிளம்பி போகிறாரு. போன உடனே ஈஸ்வரி, ஏ பாக்கியா, உனக்கு என்னடி நாங்கள் பாவம் பண்ணோம்? இப்போது அவன் பாட்டுக்கு அமைதியாக தானே இங்கே இருந்தான், அவனை எதுக்காக இப்போது அங்கே அனுப்பிச்சி விட்ற? உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இனியா இங்கே ஏமா இப்படி பண்ணுற? டேடியும் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா உடனே சொல்கிறாங்க, இங்கே பாரு இனியா, நான் ஒன்றும் உங்கள் டேடியை வலுக்கட்டாயமாக பிடிச்சி தள்ளலை. என்ன நடக்குது அப்படிங்கிறத சொன்னேன். அங்கே ராதிகா வீட்டை காலி பண்ண போகிறாங்க, அதை பற்றி உங்கள் டேடிக்கிட்டே சொன்னேன், அவ்வளோதான். நான் என்ன உங்கள் டேடிக்கு நானாக ரெண்டாவது கிளம்பி வச்சேன்? இல்லை ராதிகாவை நான் தான் பார்த்து கொடுத்தேனா? உங்கள் டேடி தானே பிடிச்சி போய் போனார். அன்றைக்கி உங்கள் டேடி போகும்போது இதெல்லாம் ஏன் கேட்கவே இல்லை அவர்கிட்ட? ஏன் டேடி எங்களை விட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மட்டும் என்ன டேடி மேலே எப்படி பாசம் பொங்குதா? நீங்கள் இதெல்லாம் அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். உங்கள் டேடி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு போய் இந்த வார்த்தைலாம் அவரை கேட்டு அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கணும். ஆனால் அன்னைக்கு நீங்கள் யாரும் இப்படி பண்ணலையே. உங்கள் டேடி பண்ணுறது சரிங்கிற மாதிரி தானே அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ மட்டும் என்ன உங்கள் டேடி அதே ராதிகா கூட பார்க்க போனால் பேச போனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இனியா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, வினை விதித்தவன் வினை அறுப்பான். அது மாதிரி உங்கள் அப்பா ஆரம்பிச்சது தான் இது. உங்கள் அப்பா தான் இந்த வாழ்க்கைக்குள்ளே ராதிகாவை கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது ராதிகா எப்படி இந்த வாழ்க்கை விட்டு போவாங்க? எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் காலை சுற்றின பாம்பு மாதிரி ராதிகான ஒரு ஆள் உங்கள் டேடி கூட இருந்து தான் ஆகணும். அதை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு பாக்கியா உள்ளே போயிடுறாங்க. இங்கே இனியா உடனே, என்ன பாட்டி, டேடி நம்ம கூடவே இருப்பாங்க போக மாட்டான்னு கோவிலில் சத்தியம்லாம் பண்ணார். ஆனால் அம்மா பாருங்கள் 10 நிமிஷம் பேசுன்னு சொல்லி ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போனாங்க. அதுக்குள்ளே டேடிக்கிட்ட என்ன பேசினாலும் தெரியல, அப்படியே எல்லாத்தையும் தலைகளாக மாற்றிட்டாங்களே பாட்டி அப்படின்னு இனியா சொல்ல, இங்கே ஈஸியாக சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இனியா, நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா கோபி ராதிகா வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ராதிகாவை அழைச்சிட்டு போகிறதுக்கு கமலாவும் மையும் வந்திருக்காங்க. ஏன்னா ராதிகா வரேன்னு சொல்லி ராதிகா இது வரைக்கும் வரவே இல்லை. என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக கமலா மையம் வந்துட்டு இங்கே ராதிகாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ராதிகா, இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டாமா, நம்ம வா போகலாம் அப்படின்னு இங்கே கமலா சொல்கிறாங்க. புரியுதுமா எனக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்குமா எனக்கு வரத்துக்கு அப்படின்னு ராதிகா சொல்ல, ஏய் இங்கே பாரு, அதுதான் நான் சொல்கிறேன், நான் போயிட்டு மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறேன், அதையும் கேட்க மாட்டேற, அப்படி என்ன தாண்டி பண்ணுறது? வேணாமா, நீ ஒன்றும் அவர்கிட்டலாம் போய் பேச வேணாம். நாம் இனிமேல் அவர்கிட்ட பேசி புரிய வச்சு தான் அவரை நம்ம கூட அழைச்சிட்டு போனோன்னா செட் ஆகாதுமா. அது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான். ஏன்னா திரும்பவும் நாளைக்கு அம்மாவை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் எப்போ நம்மளை விட்டுட்டு போவார்மா. அப்படி இருக்கக்கூடிய ஆளை இனிமேல் நம்புறது வேஸ்ட் தானம்மா.
நான் வேணாம்மா, அவர் பட்டுக்கு இருக்கட்டும், நான் பட்டு வேலையை பார்த்துட்டு போகலாம், கிளம்புங்க அப்படின்னு இங்கே ராதிகா சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து டோர் தட்டு சவுண்டு கேட்குது. உடனே போயிட்டு ராதிகா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. கோபியாக இருக்குது. கோபியை பார்த்த உடனே கோபி உள்ளே வராரு. ராதிகா உடனே அங்கே இல்லைங்க கோபி, எதுக்கு உள்ளே வரீங்க இப்போது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ராதிகா, ஏன் என் மேலே இவ்வளோ கோவப்படுற? நான் தான் அவன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், இதுமாதிரி அம்மா கூட கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே ஏன் வீட்டெலாம் காலி பண்ணுற அப்படின்னு கேட்கவும் இங்கே ராதிகா ஒன்று, என்ன கோபி சொன்னீங்க, சொல்லிட்டு போனீங்களா? ஏன் இப்போ கோவிலுக்கு போகிறது அவ்வளோ முக்கியமா? ஓ, ஏன் அதை ஃபோன் பண்ணி பேசிக்கலாமே? ஏன்னா உங்கள் அம்மா பார்த்துட்டா சண்டைக்கு வந்துடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கோபி, உங்கள் அம்மாவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும், உங்கள் அம்மா சொல்கிறத கேட்கணும். உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களே, அந்த ராதிகா வேணாம் அப்படி சொல்லியிருப்பாங்க, அதனால் நீங்கள் என்கிட்ட பேசலை. இப்போ அந்த பாக்கியா தான் வேணும்னு சொல்கிறாங்க, அதனால் அந்த பாக்கியா கூட பேசுறதுக்காக காத்திருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்தமாக எதையுமே யோசிக்க தெரியாது கோபி. உங்கள் அம்மா யாருன்னா சொல்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு வேத வாக்காக இருக்குது. அதே அம்மா ஒரு நேரத்தில் கெட்டவளாக இருந்தாங்க, இப்போ அதே அம்மா தான் உங்களுக்கு ஹீரோவாக இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம்னா என்ன இதுக்கு கோபி என் வாழ்க்கையில் வந்தீங்க? என் வாழ்க்கையில் வரும்போது உங்கள் அம்மாவை கேட்டு தான் வந்தீங்களா, இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணும்போது உங்கள் அம்மா கேட்டு கிளம்புறீங்களா? அன்றைக்கி மட்டும் நீ தான் முக்கியம்னு என்ன கல்யாணம் பண்ணீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, எங்கள் அம்மா அங்கே இருக்க சொல்கிறாங்க, இங்கே இருக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக கோப்பி இப்படி என் வாழ்க்கை கெடுக்குறீங்க? என் வாழ்க்கை மட்டும் கெடுக்கிறது இல்லாமல் என் பொண்ணு உங்களை தான் டேடிமே நினச்சிட்டு இருந்தா. அவருடைய பிறந்தநாள் கூட நீங்கள் வரவே இல்லை, ஒரு வார்த்தை பேசுனீங்களா? பாவம் அந்த சின்ன பொண்ணு எவ்வளோ ஏங்கியிருப்பா தெரியுமா? ஆனால் என்ன நீங்கள் இவ்வளோ நம்ப வச்சு கழுத்தாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கோபி. சுத்தமாக சொல்கிறேன், இனிமேல் என் வாழ்க்கையில் ஆம்பளைங்கன்னு நினச்சாலே எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வருது. முதல் கணவர் கூட என்ன இந்த அளவுக்கு டார்ச் அனுபவிக்கலை. ஆனால் நான் உங்கள் கூட இருந்த அந்த கொஞ்ச நாட்களில் சந்தோஷம் அப்படிங்கிறத இழந்துட்டு எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்படணுமோ, ஒரு துணைக்காக நான் என்ன தப்பு பண்ணனோ அதை உணர வச்சுட்டீங்க. அன்றைக்கி பாக்கியாவுக்கு நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் தண்டனை மட்டும் எனக்கு கொடுத்துட்டீங்கல்ல. அன்றைக்கி பாக்கியா என்னென்னலாம் தண்டனை அனுபவிச்சாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி நான் அனுபவிச்சிட்ருக்கேன். பரவாயில்ல கோபி, உங்களை நம்பி நான் வந்ததுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்கணும் தண்டனை எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. இனிமேலும் நான் உங்களை நம்பி காத்திருக்கவோ உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்படுறதோ எவ்வளோ பேர் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் ராதிகா சொல்ல. ராதிகா, நீ என் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க ராதிகா, கால சூழ்நிலை அப்படி நடந்து போச்சு, அதுக்காகலாம் நான் உன்னை விட்டு போகணும் எதிர்பார்க்கவே இல்லை, ஆசைப்படவும் இல்லை, நம்ம சேர்ந்து வாழலாம் ராதிகா அப்படின்னு கோபி சொல்ல. ஏன் கோபி, பாக்கியா எங்கேயும் துரத்தி விட்டாங்களா, அதனால் இங்கே வந்திருக்கீங்களா? ஓ, இன்றைக்கி பாக்கியா துரத்தி விட்டதுனால இங்கே வந்திருக்கீங்க. நாளைக்கு உங்கள் அம்மா பாக்கியா மனசு மாற்றிட்டாங்க அப்படின்னா பாக்கியாவை நீங்கள் அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்பட்டால் நீங்கள் அப்போ அங்கே தான் இருப்பீங்க, வரமாட்டீங்க. திரும்பவும் நான் உங்களை சண்டை போட்டு பேசி புரிய வச்சு இங்கே அழைச்சிட்டு வரணும். இப்படி சின்ன குழந்தை மாதிரி உங்களை இங்கேருந்து அங்கேவும் அங்கேருந்து இங்கேவும் மாற்றி குச்சி மிட்டாய் வாங்கி தர மாதிரி குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்து இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு உங்கள் கூட வாழணும்னு எனக்கு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, அவசியமும் இல்லை. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையை நான் நல்லாவே முடிவெடுத்துட்டேன். இனிமேலும் உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட என் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் தனியாகவே என் வாழ்க்கையை வாழ்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஆள் கூடலாம் வாழ்கிறதுக்கு சாகலாம். ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இப்போ சொல்கிறது தான் ஃபைனல். இதுக்கப்புறம் நான் உங்கள் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த 4 வார்த்தை உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வெயிட் பண்ணேன். நீங்கள் வந்தீங்க, நான் கேட்டுட்டேன். ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க கோபி அப்படின்னு ராதிகா கோபி தள்ளி விட்டு கதவை இழுத்து மூடுறாங்க.